Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல வெயிலுக்கு நல்ல இதமா குளுகுளுன்னு மசாலா மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோர் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் நல்ல புளிப்பா இருந்ததுன்னா மோர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல ஒரு துண்டு இஞ்சியை நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4-5 புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அது கூடவே இந்த தண்டோட சேர்த்து அரிஞ்சு போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இது கூட ஒரு இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மோருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நான் சில்லுன்னு பானை தண்ணி 2 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக வேணும்னா சின்னதாக ஒரு பச்சை மிளகாயை இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்த்துக்கல. இப்போ இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா இதை அப்படியே குடிக்கலாம். பெரியவங்க ஆனால் சின்ன குழந்தைங்களாம் வந்து இது போல் அப்படியே குடிக்க மாட்டாங்க. என் பசங்களும் குடிக்க மாட்டோம்னா இதுவே நம்ம நல்லா அரைச்சிட்டனால எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும், ஃப்ளேவராக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மோர் ரெடியாக இருக்குது. இதை நம்ம அப்படியே கிளாஸில் ஊற்றிட்டு சூப்பராக மேலே கார்னிஷிங் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மேலே கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுவே நல்லா சில்லுன்னு இருக்குது, நான் ஐஸ் கட்டி எதுவும் சேர்த்துக்கல. மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.